எஸ் மக்களே, லைவ்ல வந்து கெமி வெர்சஸ் அவங்க பேர் என்ன வியானா ஒரு இது போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இதில் நம்ம யார் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாது. கெமிக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, வியானாக்கு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கெமி வந்து நேற்று காலையில் அவங்க தான் பிரேக்ஃபாஸ்ட் தனியாக பண்ணாங்களாம். இன்னைக்கு காலையில் வந்து கெமி ஆரம்பிக்கும் போது வியானா வந்து குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. பட் பிரவீன்ராஜ் கேட்டதுனால பிரவீன்ராஜ் விட்டுட்டு அவங்க இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு கிச்சனுக்கு இந்த பக்கமே உட்காந்து யாரோ பால் கேட்டாங்கன்னு சொல்லி காய்ச்சி குடிச்சிருந்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பண்ண வேலை ஃபுல்லாக கெமி பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஏதோ கடைசியாக தண்ணி மட்டும் ஊற்றிருந்துருப்பாங்க போல் இருக்கு வியானா. அது கெமி சொல்கிறாங்க, தண்ணி மட்டும் தான் ஊற்றினா அதையும் சேர்த்து நானே ஊற்றிருப்பேன். இல்லை நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க, மொத்தமாகவே நான் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கலன்னா, நீங்கள் குளிக்க போகலன்னா உள்ளே வந்து பார்க்க வேண்டியதானே. அது லிட்ரலி அவங்களோட தாட் ப்ராசஸ். இங்கே வியானா மேலே தப்புலாம் ஒன்றும் கிடையாது. வியானா வந்தாங்க, ஜஸ்ட் இந்த பக்கம் என்னென்னா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வந்து கெமி சொல்லிட்டாங்க, நீங்கள் உள்ளே வந்து பண்ணலாம் இல்லையா அந்த பொண்ணு பண்ணுறீங்க போது இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும். நடுவில் பார்வதி லைட்டாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா பார்வதிக்கு வந்து கெமி வந்து பாத்திரம் தேய்க்கிறதுல நாங்கள் போய் பண்ணிகிட்டு இருக்கிறது பிடிக்கல. ஏன்னா அவங்களோட வேலை ஜாஸ்தி ஆகுது இல்லையா. அது ஆல்ரெடி நேற்று ஃபுல்லாக புலம்பிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால முடியல. ஏன்னா அந்த இடத்துல கெமியோ வியானாவோ குரலை ஒசவே இல்லை. கரெக்டான டோனில் போயிட்டு இருந்ததுனால இவங்களால நடுவில் ப்ளே பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிரவீனுமே விட்டார், நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்கன்னு. அது ஆக்சுவலாக ஒரு சொல்யூஷனுக்கு வரல. பட் ஓகே, ஒரு மாதிரி பெரிய சண்டை ஆகாமல் முடிஞ்சிருச்சு. இடையில வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட மட்டும் வேலை சொல்லும் போது கெமி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அது ஒரு மாதிரி ஓகேவா போதும் மக்களே. இது சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன ஃபைட்டாக போச்சு இப்போ லைவில்.